காலந்தோறுமாக ஆண்டாண்டு காலமாக பௌத்தம் என்பது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு உள்ளாகித்தான் இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக தகர்க்கப்பட்ட உடைக்கப்பட்ட சிலைகள் இரண்டு. ஒன்று புத்தருடைய சிலை, இரண்டாவது புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை. இந்த இரண்டு சிலைகள் தான் உலகம் அளவில் வந்து அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஆக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த கொள்கை கோட்பாடு யாரோ ஒருவரை, யாரோ ஒரு தத்துவத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தலாகவும் இடைஞ்சலாகவும் இருக்கிறது என்று இன்று வரை அது தன்னை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அதை அவர்கள் இப்பொழுது சுவீகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எதிர்த்து பார்த்தாங்க, முடியல. என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வண்ணங்களை வந்து மாற்றி பூசி தங்களுடையதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அவர்களுக்கு காலம் கையெழுத்திருக்கிறது. ஆனாலும் பௌத்தமும் சரி, புத்தரும் சரி, அன்பும் சரி, அறமும் சரி, அறநெறிகள் அனைத்தும் சரி என்றும் தன்னுடைய பாதையில் அது நீடித்து எக்காலத்துக்கும் மட்டும் இல்ல, எக்காலத்துக்கும் அது நிச்சயம் வந்து ஒரு உறுதியான கோட்பாட்டு தத்துவமாக நம் மக்களுடைய வாழ்வை நெறிப்படுத்தக்கூடிய தத்துவமாக பௌத்தம் இருக்கும். அந்த வகையில் இந்த ஒரு சிறப்பு